find the center and radius of the circle. The equation is given. இது வந்து equation of the circle. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா x squared plus y squared தான் வரணும். அப்படின்னா என்ன? டிவைடட் பை 2. அப்போ x by 2 is equal to 0. See, இது equation number 1 அப்படின்னா equation 1 is divided by 2. So you are getting this. Okay, இதை எப்படி rearrange பண்ணோம்னா x squared minus x by 2 plus y squared is equal to 0 அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த x squared minus x by 2 இதாகணும்னா 1 by 4 whole square அப்படி போட்டிங்கன்னா தான் you will be getting this. பாருங்கள், இதோட இது என்ன? x minus 1 by 4 whole squared. expand பண்ணோம்னா x squared plus 1 by 4 squared minus 2 into x into 1 by 4 அப்படிங்கும்போது you will be having x by 2. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஒய்க்கு வந்து y minus 0 whole square is equal to இந்த சைடு 1 by 4 ஆட் பண்ண இல்லையா, அதனால் இந்த சைடும் ஈக்குவேஷன் இந்த சைடு நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த சைடும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, இப்போ இது என்ன? x minus 1 by 4 whole square plus y minus 0 whole square is equal to 1 by 4. அப்போது h ஓட வேல்யூ என்ன? hk ஓட வேல்யூ வந்து 1 by 4, 0 and r ஓட வேல்யூ என்ன? 1 by 4. r ஓட வேல்யூ என்ன? 1 by 4. ஓகே, நெக்ஸ்ட் sum. Find the equation of the circle. Which passes through 2, minus 2, 3, 4 and whose center lies on the line x plus y is equal to 2. ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் எப்படி பார்ப்போம்? இது வந்து hk. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு pxy அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது x1 y1னா q x2 y2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ who center lies on the line இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, ஒரு லைன் மேலே இருக்குது. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து x plus y is equal to 2. ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன? x minus h whole square plus y minus k whole square is equal to r square. இதுதான் ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும்? say you are giving x, y. ஸோ இப்போ வந்து 2, minus 2 passes through the equations. ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா 2 minus h whole square plus minus 2 minus k whole square. r square நமக்கு தெரியுமா? தெரியாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 2 minus 2, x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ minus 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் பி கெட்டிங் 4 plus h square minus 4h. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 4 plus k square. You will be having 4k is equal to r squared. Okay, so இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ யூ கேன் அரேஞ்ச் h squared k squared minus 4k plus 8 plus 8 plus 4 plus 4 8 is equal to r squared. ஓகே, ஸோ இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்த ஈக்குவேஷனை 3, 4 அப்படிங்கும்போது அகெயின்
இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 3 minus h whole square plus 4 minus k whole square is equal to r square. See, this is equation number 1 வச்சுக்கோங்க, இது equation number 2 வச்சுக்கோங்க, இது வந்து 3. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? 9 plus h square 6hx plus 4 16 plus k squared minus 8k is equal to r squared. Say equation number 4. Equation number 4. இதை rearrange பண்ணலாமா? ஸோ இதை rearrange பண்ணால் என்ன ஆகும்? h squared plus k squared minus 6h plus minus 8k, இங்கே வந்து 16 இருக்குது, இங்கே 9 plus 25 is equal to r squared. So this is equation number சரி 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? hk lies on the x plus y2. ஸோ இப்போ இந்த இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ வந்து x இருக்க இடத்துல h, y இருக்க இடத்துல k is equal to 2. So this is equation number 6ன்னு வச்சுக்கோங்க. This is equation number 6. ஓகே, இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸ். சரி, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோ. h squared k squared minus 4h minus plus 8 is equal to r squared. இது என்ன ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 5 h squared plus k squared minus 6h 8k plus 25 is equal to r squared. So this is equation number 5ன்னு வச்சுருக்கேன். ஓகேயா, இது ஈக்குவேஷன் நம்பர் 6 இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 5 minus 6 சாரி ஈக்குவேஷன் 2 minus 5 ஈக்குவேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 6h மைனஸ் 4h 2h, இது வந்து ப்ளஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் 4k இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி மைனஸ் 25 ஆகிடும் 8, மைனஸ் 25 8 போச்சுன்னா வில் பி ஹேவிங் 17 இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் 6 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். Say we have taken h squared k squared 4h 4k plus 8 is equal to r squared. ஆக்சுவலாக இங்கே இந்த மைனஸ் 4kங்கிறது ப்ளஸ் 4k தான். இதை மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை மைனஸை வச்சுட்டாலும் 2 into 2k அப்படிங்கும்போது ப்ளஸ் 4k. ஸோ இங்கே ப்ளஸ் 4k. ஸோ இப்போ வந்து இது ப்ளஸ் 4kப்பா. ஸோ அதனால் இது என்னாகும், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்து வில் பி ஹேவிங் 12k. சரி, இது வந்து என்ன ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் நம்பர் 7. ஈக்குவேஷன் நம்பர் 6 இது ஈக்குவல்னு கூட போட்டுக்கலாம், எந்த சைடு 17 போயிடுதுன்னா. ஓகே, அடுத்தது வந்து இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2h ப்ளஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 7 8. ஸோ வில் பி ஹேவிங் 10k இஸ் ஈக்குவல் டு 13. So which gives k is equal to 13 by 10. 13 by 10. So k oda value என்ன 1.3. See இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 இருக்கு இல்லையா, h ஓட வேல்யூ k ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1.3 plus h is equal to 2. Therefore h is equal to 0.7. h is equal to 0.7. So இப்போ h ஓட வேல்யூ தெரிஞ்சது. இப்போ we should substitute the value for r. Okay,
hk. So we are getting hk is equal to h ஓடது வந்து 0.7 comma 0.7 comma 1.3. okay, so we got the value for center. இப்போ radius ஓட value கண்டுபிடிக்கணும் இல்லையா? so I'll erase this equation. அப்படியே எழுதுங்க. equation x minus h whole squared y minus k is equal to r squared. இப்போ வந்து hk ஓட வேல்யூ தெரியும். ஏதாவது ஒரு x and y எடுத்துக்கோங்க. 2, -2 அதை வந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ we can take x வந்து 2, x and y வந்து 2, -2 and hk வந்து x, y வந்து 2, y and hk ஓட வேல்யூ வந்து 0.7 1.3. இதை எடுத்தோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. x ஓட வேல்யூ 2 minus h ஓட வேல்யூ 0.7 ஓகே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஓட வேல்யூ -2 இது வந்து -1.3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இல்லையா? இப்போ வந்து இது வந்து 1.3 ஹோல் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் மைனஸ் இதுவும் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ வந்து 3.3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது சப் வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா யூ ஆர் கெட்டிங் வேல்யூ ஆஃப் 12.58 is equal to r square. So is it clear? So நம்ம என்ன பண்ணோம், 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க 2, -2. ஸோ அதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எந்த ஈக்குவேஷனில்? x minus h whole square plus y minus k whole squared r squared அப்படிங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி இதை எடுத்தோம். 2 ஈக்குவேஷன்ஸை எழுதினோம். அடுத்தது இதனுடைய சென்டர் hk வந்து lies on the x plus y is equal to 2 அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணோம்? hkயை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ we got 3 equations. அதை சால்வ் பண்ணோம்னா we are getting hk and radius. okay, is it clear? Find the equation of the circle with center 2, 2 and passes through the point 4, 5. So find the equation of the circle with the center 2, 2 and passes through the point 4, 5. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் hk இல்லையா? hkயோட வேல்யூ வந்து 2, 2 கொடுத்துருக்காங்க அண்ட் passes through the point 4, 5. okay, find the equation of the line. so very simple equation x minus h whole square y minus k whole square is equal to r square. இப்போ distance between 2 points will give the r என்ன? r square is equal to 4 minus 2 whole square 5 minus 2 whole square. So you will be having இப்போ distance between 2 points போது radius கிடைச்சிரும். So இது வந்து 2 squared, இது 3 squared. So you are getting 4 plus 9 is equal to 30. இது வந்து r squared. இப்போ வந்து சென்டர் தெரியும் இல்லையா? அதனால் x minus 2 whole squared y minus 2 whole squared is equal to 13. அவ்வளோதான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுனாலும் you can write it. So எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது you are getting x squared plus y squared minus 4x minus 4y minus 5 is equal to 0. Because here 4 is 8, normal minus 5. okay, minus 4x. okay, so this is the equation of the line. so இப்போ என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் இந்த ஈக்குவேஷன். அதனால் இந்த சர்க்கிளை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா you can do the problems. next one more example.
find the equation of the circle passing through 0 0 origin and making intercept A and B on the coordinate axis. So find the equation of the circle. What is the equation of the circle? Circle equation என்ன? Okay. So இதான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ AB intercept கொடுத்துருக்காங்க, 0 0 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, இட் இஸ் பாசிங் த்ரூ த ஓகே அண்ட் இன்டர்செப்ட் ஏபி. அப்படின்னா இந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, இது வந்து 0 0 ஓகேயா, இது இன்டர்செப்ட் இங்கே வந்து A, 0, இது வந்து இங்கே இன்டர்செப்ட் 0, B. ஸோ 3 பாயிண்ட் கிடச்சிருச்சா, இது சென்டர். ஸோ இப்போ 3 பாயிண்ட் கிடச்சிதுன்னா நமக்கு அன்னோன் என்ன, HK அண்ட் R, இது 3 தான் அன்னோன். இப்போ ஈஸியாக 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் என்ன, x minus h whole square plus y minus k whole square is equal to r square. ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன்ஸு. இப்போ வந்து this is passing through 0 0. அப்போ வந்து passing through the 0. அப்போ ஸோ 0 minus h 0 minus k is equal to r squared. So இப்போ வந்து h squared k squared is equal to r squared. This is equation number 1. Okay, is it clear? So h squared plus k squared is equal to 0. Then it's passing through a, 0. Passing a, 0. So again இதை வந்து எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனில், a minus h whole square plus 0 minus k whole square is equal to r square. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும், a square plus h square minus 2ah plus k square is equal to r square. ஓகே, h square. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ ஓகே பண்ணலாம். அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0b. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 minus h whole square plus b minus k whole square is equal to r square. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன வரும், h squared plus b squared plus k squared minus 2bk is equal to r squared. So this is equation number 3. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த h squared k squared என்ன, ஓகே இங்கே இருக்குது h squared. இப்போ இந்த h squaredும் k squaredும் r squaredும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே என்ன இருக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸில், so you will be having a squared minus 2ah is equal to 0. அப்போ a cancel பண்ணிடலாம். So you will be having a is equal to 2h. Okay, a is equal to 2h. Okay, அப்போ h is equal to என்ன, h is equal to a by 2. இப்போ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல பாருங்கள், இங்கேயும் h squared k squared இருக்குது, r squared கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதிலேருந்து என்ன கிடைக்குது, இந்த ஈக்குவேஷன்லேருந்து see you are getting b squared minus 2pk is equal to 0. bயும் bயும் கேன்சல் ஆகிடும், வெளியே எடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். ஸோ வில் be having k is equal to b by 2. ஓகேயா, அப்போ h வேல்யூ கிடச்சிருது, கேயோட வேல்யூ கிடச்சிருது. ஓகே, இப்போ வந்து r ஸ்கொயர்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருது, r ஸ்கொயர்டு என்ன இங்கே. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஈக்குவேஷன் என்ன, x hk வேல்யூ என்ன, a by 2, b by 2, x minus a by 2
plus whole square plus y minus b by 2 whole squared. R squared க்கு என்ன இங்கே கெடுத்துக்கு h squared plus k squared. Okay, h squared plus k squared. இப்போ இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். h ஸ்கொயர்டுக்கும் you will be having a to the power h க்கு வேல்யூ என்ன a squared by 4 a squared by 4 plus b squared by 4. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா you will be getting x squared plus a squared by 4 2 into x a by 2 இல்லையா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அதே மாதிரி b squared இது y squared plus b squared by 4 minus 2 into y into b by 2. Okay, is equal to a to 4 plus b squared by 4. இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. x ஸ்கொயர்ட் இருக்கும், y ஸ்கொயர்ட் இருக்கும், இது வந்து a ஸ்கொயர்ட் 4 இருக்கு இல்லையா? இதை எழுதிக்கலாம். a ஸ்கொயர்ட் 4, இது வந்து என்ன, இந்த 2 கேன்சல் ஆகிடும். ax இங்கே b ஸ்கொயர்ட் பை 4, இதுவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் by இஸ் ஈக்குவல் டு ஓகே. இப்போ பாருங்கள், இந்த a ஸ்கொயர்டும் இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன, remaining is x squared plus y squared minus ax minus by is equal to 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட்ல நல்ல சம். Okay, so with this examples I am concluding for the circle. Okay, next we will see for the parabola. Next tube, next V tube we can see the parabola.